தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் டியூட்டோரியல் டெக் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ePAN வந்து எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது வரைக்கும் தமிழ் டியூட்டோரியல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பேன் கார்டுக்கு அப்ளை பண்ண தெரியாதவங்க அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணி ஒரு 4-5 டேஸில் ePAN வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு NSDL ஃபேன் டவுன்லோட்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டே அதுக்கான லிங்க் வந்துடும் பாருங்கள், டவுன்லோட் ePAN. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கேட்கும். நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணதும் உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் மெயிலுக்கு வந்திருக்கும். அது இல்லாத உங்களுடைய ரெசிப்ட்லேயே இருக்கும். அந்த நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அக்னாலஜ்மெண்ட் நம்பர் என்டர் பண்ணதும் கீழே வந்து கேப்சா கோடு கேட்கும். மேலே இருக்கிற கேப்சா கோடை வந்து அப்படியே கீழே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இப்போ வந்து சப்மிட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுடைய மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் பாதி மட்டும் தான் தெரியும், மீதியெல்லாம் XXன்னு இருக்கும். நீங்கள் லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கீழே வந்து செலக்ட் ஃப்ரம் லோ ஆப்ஷன் 2 ரிசீவ் ஓடிபின்னு இருக்கும். உங்களுக்கு ஓடிபி மொபைல் நம்பர் வழியாவா இல்லை மெயில் ஐடி வழியாவா வேணுமா அப்படின்னு கேட்கும். மெயில் ஐடினா மெயில் ஐடி செலக்ட் பண்ணிக்கலாம், மொபைல் நம்பர்னால் மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணிக்கலாம். போத்துனாக்கலாம் ரெண்டுத்துக்குமே ஓடிபி வரும். ஸோ நான் வந்து போத்துன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும், அந்த செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் ஒரு ஓடிபி அனுப்பியிருப்பாங்க. அந்த ஓடிபி வந்து இதில் என்டர் பண்ணணும். உங்களுடைய ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து வேலிடேட் கொடுத்தீங்கன்னாக்கலாம் உங்களுடைய ePAN வந்து டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் ஆனதும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தான் உங்களுடைய பாஸ்வேர்டு. இதில் ஸ்லாஷு ஐஃபன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து அப்படியே என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துவாங்க. இப்போ வந்து உங்களுடைய ePAN வந்து ஓப்பன் ஆகிரும். இதில் உங்களுடைய ஃபேன் நம்பர், உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வரும். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய ஃபிசிக்கல் பேன் கார்டு எப்படி இருக்குன்றதும் இதில் சாஃப்ட் காப்பியாக வந்திருக்கும், அதையும் பார்த்துக்கலாம். ஸோ எமர்ஜென்சிக்கு இந்த ePAN வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாங்களா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.